எஸ்டிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லாக்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டிஎஃப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. சோலோ ட்ராக் ஃபேமிலி, அதாவது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் தாங்க. இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டான லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீமை விட்டு விலகிட்டுன்னு சொல்லியிருப்போம். அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு லாகாக நம்ம போடலாம் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கேன். மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ லாகில் கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:35 ஆச்சுங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வெள்ளமடை போகணும். என்னென்னா வந்து என்னென்னு மோட்டோலாகலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிரிக்கெட்டு தாங்க என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரீம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9th படிக்கும்போது வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்குங்க. அதாவது கார்க்கெல்லாம் 9th படிக்கும்போதே விளையாண்டு பவுலிங்கெல்லாம் போடுவேன் அப்போவே. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கேப்பெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்லியிருப்பேனே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பாலமலை லாகில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலின்னா மறக்காமல் டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வெள்ளமடை கிளம்பிட்டுங்க. இப்போ வந்து நமக்கு 10 o'clock மேட்ச்சு, கார்க் மேட்ச் தாங்க. ஸ்டிச்சு கிரிக்கெட் பால் அதெல்லாமே விட்டாச்சு. இப்போது 10 மணிக்கு அங்கே இருக்கணும். இங்கே தான் 9:30 தான் கிளம்புறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ரீச் ஆயிடுவோம். என்ன ஆச்சுன்னா நம்ம இதை ஒரு மெமரி லாகாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளுக்கு விளையாடுறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக நம்ம ட்ராவலும் பண்ணணும், அதில் லாகாகவும் போடணும், அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்காட்டி அதிகமாக நமக்கு லீவ் வந்து சண்டே அன்னைக்கு தான் லீவ் வருது. மாதத்தில் 4 சண்டே வருது. ஸோ 2 சண்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 2 சண்டே மட்டும் விளையாட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா இது ட்ரீமுங்க. சரி, அதனால கொஞ்சம் நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. வெள்ளமணிக்கு எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா கோட்டை போய் அங்கேருந்து போகணுங்க. இப்போ டீமு எப்படின்னா எங்கள் டீமை பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குங்க. என்னன்னா ஒரு டீமில் 11 பேர் விளையாடுறதுக்கு இருப்பாங்க. அது போக மொத்தம் 15 பேர் இருக்கும். சப் ஒரு 4 ஃபீல்டு எமர்ஜென்சிக்கு, ஓகேங்களா? ஆனால் எங்கள் டீமில் வந்து அந்த 9 பேர் தான் இருக்கிறோம். 11 பேருக்கே முன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 பேர் வேணும். அதுவும் இன்னைக்கெல்லாம் வந்து இப்போதான் கூப்பிட்டா ஏதோ ஒரு பசங்க இருக்காங்களா, என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அப்புறம் நம்ம மாப்பிள்ளை ஃப்ரெண்டு யாராச்சும் இருக்காங்களா விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டுருந்தோம். இப்போ போயிட்டு நம்ம போய் பால் வாங்கிட்டு போகணுங்க. பால் வாங்கணும். அப்படியே போயிடலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, ஒரு 8-9 மணிக்கு போய் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னொருத்தங்க யாராச்சும் வந்தாங்கன்னா கூட நம்ம வண்டியில் ஏற்றிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் வண்டி கரெக்டாக இருந்துச்சுங்காட்டி சரி நம்ம தனியாகவே முன்னாடி கிளம்பிட்டோம். அவங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நம்ம பால் வாங்க போகும்போது நம்மளை கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மொபைல் ஹோல்டர் மட்டும் ஒன்று வாங்கணுங்க. கண்டிப்பாக சம்பளம் சேலரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதைத்தான் மாட்டணுங்க. 500-600 வருதுங்க. ஆனால் அந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 200ல வாங்கி உடஞ்சு போனங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராச் எல்லாம் விழுந்துருக்கும். அது மனசே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க அந்த கிராச். கிரிக்கெட் எல்லாம் கொஞ்சம் எப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய ஒர்க்கும் பார்க்கணும், அது இதுன்னு பார்க்குறங்காட்டி டைம் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஆனால் சண்டே நான் இதுக்காக எப்பவுமே ஒதுக்கிடுவேன். இப்போ 2 சண்டே நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ 2 டே ட்ரிப் பண்ணோம்னா வச்சுங்க, சனிக்கிழமை நம்ம கம்பெனி லீவ் போட்டு கூட வந்து அந்த சண்டேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மண்டே எப்போ போல் ஒர்க்குக்கு போயிடலாம். அப்படி ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் எதாக இருந்தாலும் இன்னும் ஒரு 1 மாதம் ஆகணுங்க. பால் வேற எப்படி வாங்குறது இல்லை, செக் பண்ணுறது. இத்தனை வருஷம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு செக் பண்ணியே வாங்கினது இல்லை. சரி, ஏதோ ஒன்று வாங்கி விடுவோம். நல்ல வேலைங்க, பேக் வந்து எடுத்து வந்தங்காட்டி பிரச்சனை இல்லை. பால் எல்லாம் பேக்கில் போட்டுக்கலாம். ஏன் பேக் எடுத்து வந்தோம்னா இந்த மவுண்ட் போயிட்டு நமக்கு போயிட்டு கழட்டிடுவோம்ல கிரவுண்டுக்கு போயிட்டு. ஸோ அது சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காட்டி தான் பேக் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி ஹெல்மெட்டும் சேஃபாக இருக்கணும்ல. நானே வந்து உனக்கு ஸ்பீட் லிமிட் கம்மி பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஆக்சுவலி 1 வீக்குக்கு முன்னாடி நினைக்கிறேன். 1 வீக்குக்கு முன்னாடி வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. பட் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருக்காரு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மேக்ஸிமம் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே 2 பாலுங்கண்ணா. கார்க் நான் நிசாந்தண்ணா அங்கே இருக்கு. ஹெல்மெட் போட்டா ஓகேண்ணா. சரி கார்க்குங்கண்ணா. சரி, ஓகேங்கண்ணா, போயிட்டு வரேங்க. டைம் வேற ஆச்சுங்க.
அதனாலதான் கொஞ்சம் குயிக்கா அழுத்துறேன். ஸோ அதனால டைம் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பொறுமையா கூட போங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகாதீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ஃபாஸ்டா போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பைக்கில் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் எந்தெந்த இடத்துல எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னமோ பேசிட்டு வந்துட்டு இருந்தோம், அப்படியே கொஞ்சம் மறந்துட்டேன். பால் வாங்குற கேப்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஸோ அங்க இருந்துட்டு அந்த கடைக்காரனா வந்துட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, "ஓ, இது என்ன, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. வீடியோ எடுக்கிறீங்களா, எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி. நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, முன்னாடியே கிரவுண்டுக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேங்க. சண்டேல கிரிக்கெட் விளையாடுறதுல எவ்வளோ ஹாப்பினஸ்ங்க. உண்மையுமே வாழ்க்கையிலேயே வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்னா கிரிக்கெட் தான். அதனாலதான் இது ஒரு லாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரோ லாக்லயே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஐபிஎல் எந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதை விட ஸோ ஆர்சிபி எனக்கு விராட் கோலி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விராட் கோலி அண்ணா மாதிரி தான் நானும் கொஞ்சம் ஆடுவேன். அடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹார்திக் பாண்டியா சொல்லவே தேவையில்லைங்க, நம்மள மாதிரி இருக்காரு. சல்லையாட்ட விட்டு சாத்துன்னு சாத்துறாரு. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் விட்டதுக்கப்புறம் இந்த கிளப்ல இருந்து வெளியே வந்து இந்த ஸ்டிச் மேட்ச் அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் வந்து இப்போ கிரிக்கெட்டே நான் பாக்குறது இல்லைங்க. ஐபிஎல் மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன். இந்த இந்தியா இங்கிலாந்து மேட்ச் அதெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறதே இல்லை. ஏன்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் டிராப் பண்ணிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறேங்க. ஒவ்வொரு டைம் வந்து விளையாடும் போது ஃபீல் ஆகுற மாதிரியே தோணுது. சரி டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படிங்கும் போது வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆளெல்லாம் பிடிச்சி கூட்டிட்டு வரக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நாங்க அங்க கிளம்பும்போது 5 பேர் தான் இருந்தோம். அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணி நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்கும் போது ஒரு 10 பேர் பக்கம் சேர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. இதுதாங்க எங்க டீம், இப்படிதான் இருக்கும். முதல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா 20-25 பேர் பக்கம் இருந்தோம். அப்பவே வந்து அப்ப நான் 9th படிக்கும்போது 20-25 பேர் 30 பேர் பக்கம் இருப்போம். அப்போ வந்து சப்புல வந்து ஃபீல்டிங் நிக்கிறதே வந்து ரொம்ப ரேரா தான் நிற்போம். அதுல வந்து அப்புறம் எங்க ஊர்ல வந்து நெட்டு போட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த நெட்டுல வந்து நான் வந்து ஸ்பின் பவுலிங். அப்போ நெட்டுல வந்து எங்க பசங்க எல்லாத்து விக்கெட்டையும் நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஸ்பின்னு நான் நல்லா போடுவேன். அப்போ எல்லாத்து விக்கெட்டும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சண்டையாச்சு. நான் வந்து அம்பையர் நின்று நான் வந்து 11ஸ்லயே இல்லையா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சப்புல வந்து ஃபீல்டிங் மட்டும் தான் நிற்போம். அந்த ஃபீல்டிங் நிக்கிறதே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமா இருக்கும். 9th படிக்கும்போது டே நான் கார்க் பால்ல ஃபீல்டிங் நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அம்பையர் நின்று இருந்தோம், லெக் அம்பையர். ஸோ ஸ்டெம்பிட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டே இல்லை, நான் நாட் அவுட் தான் கொடுத்தேன். அப்புறம் அவங்க டீம்ல வைஸ் கேப்டன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, நீ எல்லாம் 11ஸ்ல இருக்கியாடா, அம்பையர் நின்று இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அழுதுட்டு அப்புறம் பேட்டிங் பண்ற அண்ணா வந்துட்டு எங்க டீம் தானே நாங்க அப்படிங்கும்போது அந்த அண்ணா வந்துட்டு ஆமாங்க அவர் 11ஸ் இருக்கிறாரு, அவர் பவுலருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்துட்டு நான் அழுதுட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெறி இருந்துச்சு, சரி பவுலிங்ல நம்ம போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, என்ன வந்து நீ அம்பையர் 11ஸ்ல இருக்கியாடான்னு சொல்லி திட்டினாங்க. அந்த திட்டினா விக்கெட் எடுத்தேன் பாருங்க, அதுதாங்க எனக்கு சரியான இது. ஆனா நான் விக்கெட் எடுத்துட்டு கத்தவில்லை இல்லைங்க. நான் எப்பவுமே வந்து விக்கெட் எடுத்தா கத்தவே மாட்டேன். இப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கத்த மாட்டேங்க. ஹேட் பண்றது வந்து அது தப்பு. ஆமா, நம்ம பாருங்க அந்த கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருந்தா அதவே மறந்துட்டோம். விக்கெட் எடுத்தா அது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆடி, அப்போ போன வருஷத்துலதான் வந்து போன வருஷம் முன்னாடி இருந்தே நல்லா ஆடுவேன். பட் போன வருஷத்துல இருந்து கொஞ்சம் பெட்டரா ஆடுறேன் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனுங்க. நமக்கு இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்டிச்சில் அப்படிதான் இருப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருப்பேன். அந்த பவர் பிளே எல்லாம் யூஸ் பண்ணி அடிக்குவேன். அப்புறம் இடையில வந்து இறக்கி விட்டாங்கன்னா எப்படின்னா ஒரு டைம் வந்து நான் எனக்கு வந்து ஓப்பனிங் வந்து எப்படி நான் ஒரு 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக இல்லைன்னு வச்சுக்கேன், நான் பின்னாடி இறங்கி அடிக்குவேன் 2 மேட்ச் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நம்மளோட மைண்ட் வந்து அதுவே நினைச்சிட்டு இருக்கும். அப்புறம் செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் இறங்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த லெஃப்ட் தான் இந்த ரைட்டு தான் நினைக்கிறேன், இல்லை போனா தெரியும். பட் இந்த ரைட்டா தான் இருக்கும். போவோம் காசா பணமா. இல்லை இந்த ரைட்டு தான். இங்கதான் வந்து கம்பிவெளியில ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்கதான் நம்ம விளையாட போறோம். ரைட்ல கிரவுண்ட் இருக்கும், கொஞ்சம் தூரத்துல வந்துடும் நினைக்கிறேங்க. எதுக்கும் வந்து நம்ம கூகுள் மேப் பாத்துக்கலாமா, கூகுள் மேப் மாதாஜிய. இல்லைங்க இதே வழிதான் ரைட்ல இருக்குங்க, ரோட்டை ஒட்டின மாதிரியே.
நான் நிறைய மேட்ச் அங்கே விளையாண்டுருக்கேங்க. 3-4 மேட்ச் விளையாண்டுருக்கேன். அப்படியே எல்லாமே சின்ன வயசுல தான் விளையாண்டுருக்கேன். இப்போ ரீசெண்டாக விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. அது ரீசெண்டாக நாங்கள் மேட்சே போடல, ஒரு 2-3 மாசமா. இப்போதான் போட்டு போன வீக்கில் விளையாண்டு இப்போ இந்த வீக்கில் விளையாடுறோங்க. அங்கே போயிட்டு நம்ம பேட்டிங் பண்ணுறது, ஸோ பவுலிங் போடுறது, ஃபீல்டிங் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேயே 9 பேர் தாங்க இருக்கோம். STFA ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம டீமில் எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 பேர் வந்திருக்கோம். இன்னும் வந்து 5 பேர் இன்னும் வரலைங்க, எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போது எவ்வளோ ஆச்சுன்னா 10:20 ஆக போகுதுங்க. உங்களுக்கு நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க டீமில் வந்து 11s வந்துட்டாங்க. நம்ம டீமில் வந்து இன்னும் ஆளை யாரையுமே காணோம். நாங்கள் தான் வந்து சும்மா வந்து நின்றுட்டுருக்கோம். எப்போ தான் வருவாங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் வந்து டாஸ் போட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்னும் பார்த்திங்கன்னா எதுவுமே சூஸ் பண்ணல. நம்ம எப்போவுமே டாஸ் வின் பண்ணுறதுல அதிகமாக ஏதோ ஒரு டைம் தான், ரொம்ப ரேராக தான் டாஸில் வின் பண்ணுவோம். அவங்க எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணுறேன். STFA நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஃபீல்டிங்க அப்படியே ஃபீல்டிங்கெல்லாம் முடிஞ்சு நான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவர் போட்டேன். 3 ஓவரில் வந்து மொத்தமாகவே 13 ரன் 2 விக்கெட் வந்து எடுத்துங்க. எவ்வளோ டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115. 16 ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஸ் பண்ணணுங்க. ஏன் என்னடா தனியாக வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஃபஸ்ட் அம்பேர் காட்டி விட்ருவாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி வந்து உட்காந்து டயர்டாக்கிற மாதிரி காட்டிக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் அம்பேர் அனுப்பி விட்ருவாங்க. ஐயோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேடு கட்டி உள்ளே போனோம்னா கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அடித்து முடிச்சிட்டாங்க. கடைசி 4 ரன்னுக்கு மட்டும்தான் நான் இறங்கினேன். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 அடிச்சிட்டேன். அதுவும் வந்து நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியல உள்ளே போகிறத. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பெல்லாம் இல்லை. அது மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்னு சொல்லிவிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விழுவிடம் தட்டி வச்சுங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ STFA.